உங்கள் டாக்டர் என்எஸ் நோஃபல். நான் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கேன். இன்றைக்கி என்ன பைக்கில் இருந்து வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன யோசனை. ஒருவேளை பைக்கிலேருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன இது சொல்லாமல் ட்ராமட்டிக் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாக கீழே விழுந்து ஏற்படுத்துகிற புண்ணை வந்து ட்ராமட்டிக் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறையா ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்குது. பொதுவாக ஹோமியோபதி மெடிசனோட பேரை நான் உச்சரிக்கிறது இல்லை, ஏன்னா தவறாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுனால. இருந்தாலும் சொல்கிறேன், தெரியாமல் ட்ராமட்டிக் இன்ஜுரி தெரியாமல் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி ஒரு மெடிசின்ஸ் இருக்குது. அது பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அது மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இல்லை போன் தான் கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சிம்ஃபைட்டம் அந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அப்போ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி தானாக போய் விழுகிற பிரச்சனைக்கும் ஹோமியோபதி ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த இடத்துல ஹோமியோபதி இப்போ தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எலும்பு பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதி சஜஷன் பண்ணிக்கோங்க. குறிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுங்க. நான் சொன்ன மெடிசின்ஸ் எடுத்துடக்கூடாது, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.